கெமிக்கல் பாண்டிங் அப்படின்னா என்ன? கெமிக்கல் பாண்டிங்னா என்ன? இப்போ உங்களுக்கு பீரியாடிக் டேபிள் இருக்குது. பீரியாடிக் டேபிளில் நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும். அது எல்லாமே ஆட்டம்ஸ் தான். அந்த ஆட்டம்ஸ் அப்படியே இருக்காது. ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டத்துக்கு கூட பைண்ட் ஆகும். ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டத்துக்கு கூட சேரும். அது ஏன் சேருது அப்படிங்கிறது நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆனால் சேரும். அப்போ ஒரு ஆட்டம் மட்டும் தனியாக இருந்துச்சுன்னா அதை ஐசோலேட்டட் ஆட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டத்துக்கு கூட சேர்ந்துருச்சுன்னா அதை நம்ம மாலிகுல்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் H2 இருக்குது ஒரு மாலிகுல், N2 இருக்குது ஒரு மாலிகுல், H2O இருக்குது. இதில் பாருங்கள் நிறைய ஆட்டம் சேர்ந்துருக்கு. ஹைட்ரஜனும் சேர்ந்துருக்கு, ஆக்சிஜன் சேர்ந்துருக்கு. அப்போ இது ஒரு மாலிகுல். சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்துப்போம், H2SO4 எடுத்துப்போம், இது ஒரு மாலிகுல். அப்போ இதெல்லாம் இந்த மாலிகுல்ஸ்லாம் எப்படி கிடைக்கிது அப்படின்னா, ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டம் எல்லாம் ஒன்றோட ஒன்று கம்பைன் ஆகி இது கிடைக்கிது. இது ஏன் இப்படி சேரணுங்கிறது நம்ம பின்னாடி சொல்லுவோம். பட் அது கம்பைன் ஆகுதில்ல, ரெண்டு ஆட்டம் இப்போது கம்பைன் ஆகுதில்ல. இது ஒரு ஆட்டம்னு வச்சுப்போம், இது ஒரு ஹைட்ரஜன் வச்சுப்போம், இது ஒரு ஹைட்ரஜன் வச்சுப்போம். இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் சேருதில்ல. அப்போ எப்படி சேரும்? ரெண்டுத்துக்கும் இடையில் ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் இருந்தால் தான் சேரும். ரெண்டும் ஒட்டிக்கிட்டு இருக்குது. இப்போது H2வில் 2 H சேர்ந்துருக்கு. 2 H எப்படி சேரும்? 2 Hக்கும் இடையில் ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது ரெண்டுத்தையுமே கனெக்ட் பண்ண முடியும். சப்போஸ் இந்த ஃபோர்ஸ் இல்லைன்னு வச்சிங்களேன், இந்த ஹைட்ரஜன் தனியாக இருக்கும், இந்த ஹைட்ரஜன் தனியாக இருக்கும். அப்போ ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கிற அந்த ஃபோர்ஸ் இருக்குல்ல, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், இந்த ஆட்டத்தையும் இந்த ஆட்டத்தையும் ஒன்று சேர்க்குற அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குல்ல, அதை தான் நம்ம கெமிக்கல் பாண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். கெமிக்கல் பாண்டிங்னு சொல்கிறோம். இப்போ கெமிக்கல் பாண்டிங்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கெமிக்கல் பாண்டிங்னா என்ன? அப்போது எல்லா மாலிகூல்ஸ்லேயும் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் பார்க்குற மாலிகூல்ஸ் எல்லாத்துலேயும் நிறைய மாலிகூல்ஸ் நம்ம பார்க்குறோம். நம்மளோட என்விரான்மெண்ட்டில் நிறைய மாலிகூல்ஸ் பார்க்குறோம். நம்ம யூஸ் பண்ணுற பொருள்லேருந்து எல்லாமே மாலிகூல்ஸ் தான். அப்போ அந்த மாலிகூல்ஸ்க்குள்ளே இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாம் எப்படி கனெக்ட் ஆகி ஒன்றா இருக்குது? H2Oவில் 2 H ஒரு O எப்படி கனெக்ட் ஆகி ஒன்றா இருக்குது அப்படின்னா, அது ரெண்டுத்துக்கும் இடையில், அந்த ஆட்டத்துக்கு இடையில் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. அதனால தான் அது ஒன்றோட ஒன்றா பைண்ட் ஆகிருக்கு. அதை கெமிக்கல் பாண்டிங்னு சொல்கிறோம். இது நிறைய கேட்டகரி இருக்கும். ஒரு சில மாலிகூல்ஸில் அயானிக் பாண்ட் இருக்கும், ஒரு சில மாலிகூல்ஸில் கோவேலன்ட் பாண்ட் இருக்கும், ஒரு சில மாலிகூல்ஸில் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும், ஒரு சில மாலிகூல்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப வீக் பாண்டு, வேண்டர்வால் ஃபோர்ஸஸ் அந்த மாதிரி இருக்கும். இது நம்ம கேட்டகரைஸ் பண்ண போகிறோம். அப்போ கெமிக்கல் பாண்டிங்கை எத்தனை டைப்பாக பிரிக்கலாம், என்னென்ன டைப்ஸ்லாம் கெமிக்கல் பாண்டிங், என்னென்ன மாதிரியான ஃபோர்ஸ்லாம் இருக்குது, எல்லாம் ஒரே ஃபோர்ஸ்லேயே அட்டாச் ஆகிருக்காது. இப்போ ஒரு வாட்டரில் இருக்கிறது வேறு ஃபோர்ஸு, ஹைட்ரஜன் H2வில் இருக்கிறது வேறு ஃபோர்ஸு, HCl இருக்கிறது வேறு ஃபோர்ஸு. அப்போது இது எல்லாம் வேறு இருக்குது. அப்போ எத்தனை டைப் தான் இருக்குது, ஒரு கெமிக்கல் பாண்டிங்கில் எத்தனை டைப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்போது கெமிக்கல் பாண்டிங்கை எப்படி நம்ம டைப்பாக பிரிக்கிறது? கெமிக்கல் பாண்டு அதை எப்படி டைப்பாக பிரிக்கலாம்? 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து இன்டர் அட்டாமிக் பாண்ட், இன்னொரு டைப்பு இன்டர்மாலிகுலர் பாண்டு, இல்லைன்னா ஃபோர்ஸ் அப்படி வச்சு இன்டர்மாலிகுலர் பாண்டு. அது என்ன இன்டர் அட்டாமிக் பாண்டு? இன்டர் அட்டாமிக்னா ஒரு ஆட்டத்துக்கும் இன்னொரு ஆட்டத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பாண்டு. இது வந்து ஒரு ஆட்டம், இது வந்து ஒரு ஆட்டம். 2 ஆட்டத்துக்கு இடையில் இருக்கிற பாண்டை இன்டர் அட்டாமிக் பாண்டுன்னு சொல்கிறோம். இது ஒரு மாலிகுல், இது ஒரு மாலிகுல். அப்போ இது வந்து மாலிகுல், இது மாலிகுல், இதுவும் மாலிகுல். 2 மாலிகுலில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். புரியுதா? அப்போது இன்டர் அட்டாமிக் பாண்டெல்லாம் என்னென்ன பாண்டு, இன்டர் மாலிகுலர் பாண்டெலாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இன்டர் அட்டாமிக் பாண்டு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது, லோயர் கிளாஸ்லேருந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க, அயானிக் பாண்டு. செகண்ட் ஒன்று கோவேலன்ட் பாண்டு, இதையும் படிச்சிருப்பீங்க, கோவேலன்ட் பாண்டு. தேர்டு ஒன்று மெட்டாலிக் பாண்டு, இதெல்லாம் இன்டர் அட்டாமிக் பாண்ட்ஸ். இன்டர் மாலிகுலர் பாண்ட்ஸு வேண்டர்வால் ஃபோர்ஸ், 2 மாலிகுலுக்கு இடையில் இருக்கும் அது. அப்போ வேண்டர்வால் ஃபோர்ஸ். இன்னொன்று ஹைட்ரஜன் பாண்டுங்கிறது என்ன, அந்த டெஃபினேஷன்லாம் நம்ம சொல்லுவோம். ஹைட்ரஜன் பாண்டையும் 2 டைப்ஸாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து இன்டர்மாலிகுலர், அனதர் டைப்பு இன்ட்ராமாலிகுலர்.
இப்போது உங்கள் ஸ்கூலெல்லாம் காம்படிஷன் நடந்ததுன்னா இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் அப்படின்னா 2 ஸ்கூலுக்கு இடையிலன்னு அர்த்தம். இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்னா 2 ஸ்கூலுக்கு இடையில, இன்ட்ரா ஸ்கூல் காம்படிஷன்னா ஸ்கூலுக்குள்ளேயே, அதாவது ஒரு கிளாஸுக்கு இன்னொரு கிளாஸுக்கு இடையில காம்படிஷன் நடக்கும். அப்போ இன்டர் மாலிகுலர் அப்படின்னா 2 மாலிகுலுக்கும் இடையில வரக்கூடிய ஹைட்ரஜன் பாண்டு. இன்ட்ரா மாலிகுலர்னால் ஒரு மாலிகுலுக்குள்ளேயே வர்ற ஹைட்ரஜன் பாண்ட். இப்போ ஒன்றுத்தினுடைய டெஃபினேஷன் பார்ப்போம். அயனிக் பாண்ட்னா என்ன சிம்பிளாக நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அயனிக் பாண்ட்னா என்னென்னு படிச்சிருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா அயனிக் பாண்டை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். இருந்தாலும் அயனிக் பாண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அயனிக் பாண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு அதில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் நீட்டுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் அயானிக் பாண்ட். அயானிக் பாண்டுங்கிறது 2 அயானுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ். 2 அயானுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ். இப்போ சோடியம் தெரியும். சோடியம் 1 எலக்ட்ரானை லூஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக லூஸ் பண்ணிவிடும் 1 எலக்ட்ரானை. இப்போ Na+ மாறிடும். அதே மாதிரி Cl இருக்குன்னா Cl அந்த எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த சோடியம் கொடுக்குற எலக்ட்ரானை இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு Cl- மாறும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். ஒரு கூலிம்பிக் ஃபோர்ஸ் இருக்கும். பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும் இடையில ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ். இதை தான் நம்ம அயானிக் பாண்டு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ NaClல அயானிக் பாண்டு இருக்குது. NaClல அயானிக் பாண்டு இருக்குது. இந்த மாதிரி அயானிக் காம்பவுண்டை நம்ம என்னென்னலாம் பார்க்குறோமோ அது எல்லாத்துலேயுமே அயானிக் பாண்டு இருக்குது. CaO, MgO எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அயானிக் பாண்டு இருக்குது. 2 அயான்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதான் அயானிக் பாண்ட். இப்போ இந்த அயானிக் பாண்டில் என்னென்னலாம் நமக்கு இம்பார்ட்டன்ஸ், இதில் என்னென்னலாம் படித்தா நீட்டுக்கு நமக்கு கொஷின் வரும். நம்ம இது கான்செப்டை உடனே பார்த்தீங்கன்னா கான்செப்டை கடன்னு முடிச்சுட்டு படிச்சுட்டு சொல்லிவிட்டு அதுலேருந்து என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் வருங்கிறது நம்ம பார்க்கணும். இப்போ இதுலேருந்து என்னென்ன கொஷின்ஸ் வரும்னு ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம எழுத முடியும். பார்த்தோன்னே டக்குன்னு அந்த ஆன்சர் எழுத முடியும். இப்போ இதுலேருந்து என்னென்ன டாப்பிக்லேருந்து கொஷின் வரும் அப்படின்னா அயானிக் காம்பவுண்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ் அதை நம்ம பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக. அயானிக் ப்ராப்பர்ட்டிஸ் அடுத்தது இதோடைய லேட்டிஸ் எனர்ஜி அப்படின்னு இருக்குது. லேட்டிஸ் எனர்ஜின்னு இருக்குது. அப்படின்னா என்ன, இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுக்கான ஃபார்முலாஸ் என்ன அப்படிலாம் பார்க்க போகிறோம். அதை யார் கால்குலேட் பண்ணாங்க, பான் ஹேபர் சைக்கிள், இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. பான் ஹேபர் சைக்கிள் இதை நம்ம பார்க்க போகிறோம். இதுலேருந்து கொஷின்ஸ் வரும். பான் ஹேபர் சைக்கிள்லேருந்து கொஷின்ஸ் வரும். அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் கோவேலண்ட் கேரக்டர் அதை நம்ம பார்க்க போகிறோம். பர்சன்டேஜ் கோவேலண்ட் கேரக்டர் அதை ஃபெசான்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். அதை ஃபெசான்ஸ் ரூல், அந்த ஃபெசான்ஸ் ரூல்லேருந்து நம்ம அதை பார்க்க போகிறோம். அது என்ன பர்சன்டேஜ் கோவேலண்ட் கேரக்டர், இது அயானிக் பாண்டு தானே. Naக்கும் Clக்கும் இடையில இருக்கிறது அயானிக் பாண்டு. அந்த அயானிக் பாண்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பொதுவாக அயானிக் பாண்டுங்கிறது ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டு ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு சேர்றது. இதில் ஆர்பிட்டாலும் அதாவது சோடியத்தோட ஆர்பிட்டாலோ Clோட ஆர்பிட்டாலோ ஒன்றும் சேராது. அப்படி ரெண்டும் கம்பைன் ஆச்சு, அது ரெண்டும் ஓவர்லேப் ஆச்சுன்னா அது கோவேலண்ட் பாண்டாக மாறிடும். இந்த அயானிக் பாண்டுக்குள்ளேயும் அந்த மாதிரி ஒரு ஆர்பிட்டால் ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஆர்பிட்டால் ஓவர்லேப்பிங் வரும். அப்படி வர்றதால இந்த அயானிக் பாண்டுக்கு ஒரு கோவேலண்ட் கேரக்டர் வந்துடுது, ஒரு கோவேலண்ட் பாண்டு கேரக்டர் வந்துடுது. அது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது தான் பர்சன்டேஜ் கோவேலண்ட் கேரக்டர். அதை கால்குலேட் பண்ணி சொன்னது ஃபெசான்ஸ் ரூல். அந்த ஃபெசான்ஸ் ரூலை நம்ம பார்க்க போகிறோம். அதுலேருந்து உங்களுக்கு நீட்டில் நிறைய கொஷின்ஸ் வரும். ஃபெசான்ஸ் ரூலை இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். செகண்ட் ஒன் கோவேலண்ட் பாண்ட் அப்படின்னா என்ன? கோவேலண்ட் பாண்ட் அப்படின்னா ஆர்பிட்டால் ஓவர்லேப்பிங் இருக்கும். அப்போது ஒவ்வொரு ஆட்டத்துக்குள்ளேயும் ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. நம்ம படிச்சிருக்கோம். இது ஒரு ஆட்டம் அப்படின்னு வச்சுக்கிட்டா இதுக்குள்ளே s ஆர்பிட்டால், p ஆர்பிட்டால், d ஆர்பிட்டால், f ஆர்பிட்டால்னு இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் s ஆர்பிட்டால், p ஆர்பிட்டால், d ஆர்பிட்டால், f ஆர்பிட்டால் இருக்கும். இப்போ இது 2 ஆட்டத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ஆர்பிட்டால்ஸ் ஓவர்லேப்பிங், இந்த மாதிரி ஓவர்லேப்பிங் நடக்கிறதால நமக்கு கோவேலண்ட் பாண்டு வருது. ஆக்சுவலாக அந்த ஓவர்லேப்பிங் ஏன் வருது அப்படின்னா இங்கே இந்த ஆட்டம் கம்ப்ளீட்டாக எலக்ட்ரானை கொடுக்காது. அதே மாதிரி இது கொடுக்குற எலக்ட்ரானை கம்ப்ளீட்டாக இந்த ஆட்டம் வாங்கிக்காது. இதுக்குள்ளே இருக்கிற எலக்ட்ரானும் பார்த்திங்கன்னா ரெண்டும் ஷேர் பண்ணிக்கும். அதோட எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கிட்டு ஸ்டெபிளைஸ் ஆக பார்க்கும். அப்போ இந்த மாதிரி ஷேரிங் நடக்கிறது தான் இந்த ஓவர்லேப்பிங் சொல்கிறோம். அப்போ ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிட்வீன் 2 ஆட்டம்ஸ், அதுதான் நம்ம கோவேலண்ட் பாண்டுன்னு சொல்கிறோம். புரியுதா? இப்போ அயானிக் பாண்டு கம்ப்ளீட்டாக எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். இங்கே எலக்ட்ரான்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. எலக்ட்ரான் என்ன ஆகும் அப்படின்னா ஷேர் ஆகும். ஒரு ஆட்டத்துலேருந்து இன்னொரு ஆட்டத்துக்கு எலக்ட்ரான் ஷேர் ஆகும். அதனால் வரக்கூடிய ஒரு பாண்டு.
இது வந்து இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து கோவேலன் பாண்டு, கோவேலன் மாலிகூல்ஸ் இருக்குல்ல, அந்த கோவேலன் மாலிகூல்ஸினுடைய ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரக்சர் அதாவது ஜாமெட்ரி. இது வந்து அயனிக் காம்பவுண்ட்ஸ்லாம் ஜாமெட்ரி கிடையாது. இப்போ NaClக்கு இடையில எந்த ஸ்ட்ரக்சரும் கிடையாது. அங்கே வந்து நான் டைரெக்ஷனல். அயானிக் பாண்டுங்கிறது நான் டைரெக்ஷனல், கோவேலன் பாண்டுங்கிறது டைரெக்ஷனல் ப்ராப்பர்ட்டி. அதுக்கு டைரெக்ஷனல் ப்ராப்பர்ட்டி உண்டு. அதனால் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து VSEPR தியரி, அந்த தியரி மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு மாலிகூல்ஸினுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, ஜாமெட்ரி என்னன்னு சொல்ல போகிறோம். உங்களுக்கும் நிறையா கொஷின்ஸ் வந்து அதுலேருந்து வரும். ஒரு மாலிகூல்ஸை கொடுத்துட்டு இதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன, ஜாமெட்ரி என்ன, ஷேப் என்னன்னு கேட்பாங்க. ஒரு 2 மாலிகூல்ஸை கொடுத்து இதோட ஷேப் என்னன்னு கேட்பாங்க. அப்போ வந்து இந்த தியரி. அடுத்தது ஹைப்ரிடைசேஷன்னா என்ன, ஹைப்ரிடைசேஷன் பார்க்க போகிறோம். இதுலேருந்தும் கொஷின்ஸ் வரும். அப்புறம் VBT தியரி, வேலன்ஸ் பாண்டு தியரி, அதாவது சிக்மா பாண்ட்னா என்ன, பை பாண்ட்னா என்ன, இந்த பாண்ட்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது தான் VBT தியரி. அப்போ மேக்னட்டிக் ப்ராப்பர்ட்டி, அதோடைய ஸ்ட்ரக்சரல் ப்ராப்பர்ட்டி, அதோடைய ஹைப்ரிடைசேஷன் என்ன, எல்லாமே பார்த்திங்கன்னா VBTயில் வரும். அப்போ வேலன்ஸ் பாண்டு தியரி, MOT தியரி, மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி, இதில் தான் வருது, பார்க்க போகிறோம். பர்சன்டேஜ் அயானிக் கேரக்டர் சொல்ல போகிறோம். அங்கே வந்து நம்ம அயானிக் பாண்டில் பர்சன்டேஜ் கோவேலன் கேரக்டர் ஃபெசான்ஸ் ரூல் வச்சு பார்த்தோம். இங்கே வந்து பர்சன்டேஜ் அயானிக் கேரக்டர், இது வந்து கோவேலன் பாண்டு தானே, ஆனால் இதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ஒரு அயானிக் நேச்சர் இருக்கும். அதை வந்து நம்ம போலரைஸ் ஆகி ஒரு அயானிக் நேச்சர் இருக்கும். அந்த அயானிக் நேச்சரை பர்சன்டேஜ் அயானிக் கேரக்டர்னு சொல்ல போகிறோம். அதை தான் நம்ம டைபோல் மொமெண்ட் அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போ டைபோல் மொமெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய டாபிக், அதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வரும். இப்போ டைபோல் மொமெண்ட்டை இதில் நம்ம இந்த கோவேலன் பாண்ட் டாப்பிக்கில் டைபோல் மொமெண்ட்டுன்னு சேர்த்து நம்ம படிக்க போகிறோம். இதெல்லாம் தான் கோவேலன் பாண்டில் பார்க்குறது. ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது வந்து மெட்டாலிக் பாண்ட். இதுவும் இன்டர் அட்டாமிக் பாண்டு தான். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் ஒரு இரும்பு துண்டு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே இருக்கிறது எல்லா ஆட்டமும் என்ன ஆட்டம் இருக்கும், எல்லா ஆட்டமும் பார்த்தீங்கன்னா அயன் தான் இருக்கும். ஒரு இரும்பு துண்டுக்குள்ளே இருக்கிற ஆட்டம் எல்லாமே வெறும் அயன் ஆட்டம் தான் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே என்ன ஃபோர்ஸ் இருக்குது, இந்த ஆட்டத்துக்கும் இந்த ஆட்டத்துக்கும் ஒன்று சேர்ந்து அங்கே இருக்கிறதுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அயன் ராடு பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ ரெண்டுத்துக்கும் இடையில ஏதோ ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் இருந்துக்கிட்டு தான் அந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கிது. அப்போ ரெண்டுத்துக்கும் என்ன இடையில இருக்குது பாண்டு அப்படின்னா, இந்த பாண்டு ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிறது மெட்டாலிக் பாண்டுன்னு சொல்கிறோம். அந்த மெட்டாலிக் பாண்டு எப்படி வருது அப்படின்னா, ஒவ்வொரு ஆட்டத்தினுடைய வேலன்ஸ் ஷெல்லுலேயும் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நிறையா இருக்கும். இப்போ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்னா, என்ன பண்ணுன்னா, இப்போ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நிறையா இருக்குது. இப்போ இது வந்து ஒரு ஆட்டம்ஸ். அப்போ ஆட்டத்தினுடைய சென்டர் பார்ட்டில் நியூக்ளியஸ் இருக்கும். ஒவ்வொரு ஆட்டத்தோட சென்டர் பார்ட்டில் நியூக்ளியஸ் இருக்கும். இப்போ நியூக்ளியஸ் பாசிட்டிவ் சார்ஜ் நமக்கு தெரியும். அப்போ இந்த எலக்ட்ரானை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த எலக்ட்ரான் இங்கேயும் பாருங்கள், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், ஒரு எலக்ட்ரான், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்படி தான் இருக்குமே ஆக்சுவலாக மெட்டலுக்குள்ளே. இப்போ இந்த எலக்ட்ரான் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த எலக்ட்ரான் இங்கே இருக்கிற இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இதை அட்ராக்ட் பண்ணும். இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், அதனால் அட்ராக்ட் பண்ணும். அதே மாதிரி இந்த எலக்ட்ரான் இங்கே இருக்கிற பாசிட்டிவை அட்ராக்ட் பண்ணும், இங்கே இருக்கிற பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்ணும், இங்கே இருக்கிற பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்ணும், இப்படி அட்ராக்ட் பண்ணும். அப்போது ஒரு எலக்ட்ரான் அதை சுற்றி இருக்கக்கூடிய பாசிட்டிவை அட்ராக்ட் பண்ணும். அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த எலக்ட்ரான் பக்கத்தில் இருக்கிற இந்த பாசிட்டிவை அட்ராக்ட் பண்ணும். அதே மாதிரி இங்கே இருக்கிற பாசிட்டிவ் இதை அட்ராக்ட் பண்ணும், இங்கே இருக்கிற பாசிட்டிவ் இதை அட்ராக்ட் பண்ணும். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் அயான்ஸ் எல்லாம் அப்படியே அந்த ஆட்டத்தை எல்லாத்தையும் அப்படியே அடிக்கிட்டு ஒரு பசை மாதிரி, ஒரு கம்மு மாதிரி எலக்ட்ரானை எடுத்து அது மேலே வச்சு ஒட்டுன மாதிரி, மேலே பூசின மாதிரி அப்படி இருக்குது. அந்த பார்க்குறதுக்கு நம்ம அயன் ராட் அப்படி தான் இருக்குது. இல்லைனா இன்னொரு மாதிரி நம்ம இமேஜின் பண்ணலாம். ஒரு கடல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, கடல் எலக்ட்ரான் வந்து ஃபுல்லாக கடல் மாதிரி இருக்குது. அந்த கடலில் மிதக்கக்கூடிய பொருளாக வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அது அங்கங்கேயும் அப்படியே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள ஆட்டம்ஸ் வந்து மிதக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ எலக்ட்ரான்ஸ் உள்ளே இருக்குது. எலக்ட்ரான் கடலில் மிதந்துக்கிட்டு இருக்கிற ஆட்டம். அப்படி தான் நம்ம இதை மெட்டாலிக் பாண்டை பார்க்கணும். ரொம்ப ஸ்ட்ராங்கான பாண்டு தான் இது. அப்போது இப்போ நம்ம பார்த்த 3 பாண்டுமே பாருங்கள், கோஆர்டினேட் பாண்டுன்னு ஒன்று இருக்குது. அது ஒன்றும் இல்லை. கோஆர்டினேட் பாண்டுங்கிறது கோவேலன்ட் பாண்டுங்கிறது ஷேர் பண்ணிக்கும். அதே மாடல் தான் இதுவும். ஒரு பாண்டுக்கு தேவையான 2 எலக்ட்ரானையுமே ஒரே ஆட்டமே கொடுத்துரும். ஒரு பாண்டுக்கு தேவையான 2 எலக்ட்ரானையும் ஒரு ஆட்டமே கொடுத்ததுன்னா அது நம்ம கோஆர்டினேட் பாண்டுன்னு சொல்லுவோம். அதுவும் கூட இன்டர் அட்டாமிக் பாண்டு தான் அது. அப்போது இந்த பாண்டு எல்லாம் இன்டர் அட்டாமிக் பாண்டு இப்போ பார்த்தது அயானிக் பாண்டு, கோவேலன்ட் பாண்டு, மெட்டாலிக் பாண்டு, கோஆர்டினேட் பாண்டு எல்லாமே இன்டர் அட்டாமிக் பாண்டு. இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் பாண்டாக இருக்கும். அப்போ இதெல்லாம் ஸ்ட்ராங் பாண்டாக இருக்குன்னா இந்த பாண்டை உடைக்கிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும் அப்படின்னா 200லேருந்து 4000 கிலோ ஜூல் பெர் மோல்.
இந்த மாதிரி டேட்டாலாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ 200லேருந்து 4000 கிலோ ஜூல் பெர் மோல் அவ்வளோ எனர்ஜி தேவைப்படும் ஒரு இந்த மாதிரி இருக்கிற இந்த இன்டர் அட்டாமிக் பாண்டை உடைக்கிறதுக்கு, பிரேக் பண்ணுறதுக்கு. புரியுதா? அடுத்தது நம்ம இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸுக்கு போகிறோம். இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸஸ். ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸஸ். இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ், ரொம்ப வீக் ஃபோர்ஸ். இது ஒரு மாலிகூல்ஸுக்கும் பக்கத்துலையுமே 2 மாலிகூல்ஸ் பக்கத்தில் இருந்தாலே ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு ஃபோர்ஸ் வரும். அந்த ஃபோர்ஸை நம்ம வேண்டர்வால் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம். இன்னும் டீட்டெயிலாக பின்னாடி நம்ம படிக்க போகிறோம். இதனால் இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லா மாலிகூல்ஸ்லையுமே இது இருக்கும். ரொம்ப வெரி வீக் ஃபோர்ஸ், ரொம்ப வெரி வீக் ஃபோர்ஸ். ரெண்டும் தூரத்தில் இருந்தாலும் கூட ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு வேண்டர்வால் ஃபோர்ஸ் இருக்கும். அடுத்தது ஹைட்ரஜன் பாண்ட். ஹைட்ரஜன் பாண்டுனா என்ன? ஒரு ஹைட்ரஜனுக்கும், ஒரு மாலிகூல்ஸில் உள்ள ஒரு ஹைட்ரஜனுக்கும் இன்னொரு மாலிகூல்ஸில் உள்ள ஒரு மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் என்னென்னலாம் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் நமக்கு தெரிஞ்சிருக்கு? ஹேலோஜன்ஸ் எல்லாமே மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். ஆக்சிஜன், நைட்ரஜன் இதெல்லாம் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். இந்த ஆட்டத்துக்கும் இடையில வரக்கூடிய அந்த ஃபோர்ஸை நம்ம ஹைட்ரஜன் பாண்டுன்னு சொல்கிறோம். ஒரு மாலிகூல்ஸில் இருக்கிற ஹைட்ரஜனுக்கும் இன்னொரு மாலிகூல்ஸில் இருக்கக்கூடிய மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாண்ட். அப்போ ஒரு மாலிகூலில் இருக்கிற ஹைட்ரஜனுக்கும் இன்னொரு மாலிகூலில் இருக்கிற எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்துக்கும் இடையில வந்ததுன்னா அப்போ 2 மாலிகூலுக்கு இடையில இந்த பாண்டு வரதால் நம்ம இதை இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டுன்னு சொல்கிறோம். சம்டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மாலிகூல்ஸ்குள்ளேயே ஹைட்ரஜனுக்கும் அந்த மாலிகூல்ஸ்குள்ளேயே இருக்கிற மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம், ஒரு ஃப்ளூரின் மாதிரி இருக்கக்கூடிய மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்துக்கு இடையில வந்ததுன்னா அது வந்து நம்ம இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டுன்னு சொல்கிறோம். புரியுதா? ஆக ஒரு ஹைட்ரஜனுக்கும் இன்னொரு மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்துக்கும் இடையில வரணும். அது ஒரு மாலிகூல்ஸ்குள்ளேயே வரலாம், இல்லைன்னா ஒரு மாலிகூல்ஸுக்கும் இன்னொரு மாலிகூல்ஸுக்கும் இடையில வரலாம். இந்த 2 டைப்பை பற்றியும் டீட்டெயிலாக படிக்க போகிறோம். என்னென்ன மாலிகூல்ஸ்லாம் இதில் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறோம். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, ஏன் வந்து இந்த கெமிக்கல் பாண்டு வருது? ஆட்டம் தனித்தனியாகவே இருந்துட வேண்டியதானே. அப்போது நீட் ஃபார் கெமிக்கல் பாண்டிங். ஏன் இது பாண்ட் ஆகணும்? இது ரெண்டும் ஏன் சேரணும்? ஆட்டம்ஸ் அப்படியே இருந்துக்கலாமே, இந்த ஆட்டம்ஸ் இப்படியே இருந்துக்கலாம், இந்த ஆட்டம்ஸ் இப்படியே இருந்துக்கலாமே, தனித்தனியாகவே இருந்துக்கலாமே. ஏன் வந்து சேரணும்? ரெண்டும் சேரத்துக்கான காரணம் என்ன? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் நம்ம மெயினாக பார்க்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நோபல் கேஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் லாஸ்ட்டில் ஒரு காலம் இருக்கும். அந்த காலம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நோபல் கேஸஸ், ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான் அப்படி இருக்கும், ரேடான் அப்படி இருக்கும். இது எல்லாமே நோபல் கேஸஸ். இந்த நோபல் கேஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பொதுவாக சொல்லுவோம் அப்படின்னா மோர் ஸ்டேபிள் ஆட்டம்ஸ்னு சொல்லுவோம். எல்லாமே மோர் ஸ்டேபிள், அதில் இருக்கிறது எல்லாமே மோர் ஸ்டேபிள். என்ன ரீசன்? இதோடைய ஸ்டெபிலிட்டிக்கு என்ன ரீசன்? இந்த நோபல் கேஸினுடைய இந்த ஸ்டெபிலிட்டிக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்க்குறப்ப அதை 2 ரூலில் சொல்கிறோம். ஒன்று வந்து டப்லெட் ரூல், இன்னொன்று வந்து ஆக்டெட் ரூல். இந்த 2 ரூலை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது டப்லெட் ரூலுங்கிறது ஹீலியத்துக்கு மட்டும் வரும். ஏன்னா லாஸ்ட் ஷெல்லில் 2 எலக்ட்ரான்ஸ் ஹீலியத்துக்கு இருக்குது. அந்த லாஸ்ட் ஷெல்லில் 2 எலக்ட்ரான்ஸ் இருந்தால் அது மோர் ஸ்டேபிள் அப்படிங்கிறது டப்லெட் ரூல். அது வந்து ஹீலியத்துக்கு மட்டும். நீங்கள் மற்றது எல்லாத்துக்கும் பாருங்கள், நியானு, ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான் எல்லாத்துக்கும் லாஸ்ட் ஷெல்லு, அந்த ஷெல்லை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வேலன்சி ஷெல்லுன்னு சொல்லுவோம். லாஸ்ட்டில் இருக்கிற ஷெல்லுக்கு வேலன்சி ஷெல்லுன்னு பேர். அந்த ஷெல்லில் இந்த ஆட்டம் எல்லாத்துக்கும் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், நேச்சராகவே இருக்கும். அது 8 எலக்ட்ரான்ஸ் இல்லாமல் இருந்து திருப்பி வாங்கிட்டது கிடையாது. ஸ்டேபிளாக அந்த ஆட்டம் வரும்போதே ஸ்டேபிளாக தான் இருக்குது. அப்போ இந்த 8 எலக்ட்ரான்ஸு லாஸ்ட்டு ஷெல்லில் இருக்கிறதால தான் இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் ஸ்டேபிளாக இருக்குது. அப்போது இதை தான் நம்ம ஆக்டெட் கண்டிஷன் சொல்கிறோம். ஆக்டெட் கண்டிஷன், லாஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் வரணும், ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் வரணும். அப்படி வந்துருச்சுன்னா அது மோர் ஸ்டேபிள். இப்போது சப்போஸ் நீங்கள் சோடியத்தை எடுத்துக்கோங்க. சோடியத்துக்கு லாஸ்ட் ஷெல்லில் 1 எலக்ட்ரான் இருக்குது, அப்போ அது ஸ்டேபிள் இல்லை. குளோரின் எடுத்துக்கோங்க, லாஸ்ட் ஷெல்லில் 7 எலக்ட்ரான் இருக்குது, அது ஸ்டேபிள் இல்லை. அப்போது லாஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் வந்ததுன்னா அது ஸ்டேபிள். அப்போ சோடியம் ஸ்டேபிள் இல்லை, குளோரின் ஸ்டேபிள் இல்லை. அப்போ ரெண்டும் ஸ்டேபிள் ஆகணும் அப்படிங்கிறது தான் அதோடைய நீடு. இப்போ நம்ம ஏன் அது கெமிக்கல் பாண்டிங்கை ஃபார்ம் பண்ணிக்குதுன்னா ரெண்டும் ஸ்டேபிள் ஆகணும். அப்போ ரெண்டும் சேர்ந்தால் மட்டும் ரெண்டும் ஸ்டேபிள் ஆகுமானா ஆகும்.
எப்படின்னா குளோரின் சோடியம் பார்த்தீங்கன்னா 1 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுது. அப்போ ரிமூவ் பண்ணுறப்ப ஆக்சுவலாக சோடியத்தில் 2 8 1ன்னு இருக்கும். இப்போ இந்த லாஸ்ட் ஷெல்லில் இருக்கிற இந்த 1 எலக்ட்ரான் அதை ரிமூவ் பண்ணதால் 2 8ன்னு கண்டிஷன் ஆகிடும். அப்போ இந்த 8ங்கிறது அதோடைய லாஸ்ட் ஷெல்லாக மாறி 8 எலக்ட்ரான்ஸ் அதுக்கு கிடச்சிரும். அப்போ ஆக்டட் கண்டிஷன் அது வந்துடுது. அப்படி இல்லைன்னா நோபல் கேஸனுடைய கான்ஃபிகரேஷனை அது வாங்கிடுது. குளோரின் பார்த்தீங்கன்னா 2 8 7ன்னு இருக்கும். இப்போ இது கொடுக்குற எலக்ட்ரானை சோடியம் கொடுக்குற சோடியம் கொடுக்குற எலக்ட்ரானை இந்த குளோரின் வாங்கிக்கிட்டு லாஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான்னு மாறிடும். அப்போ இது அதனுடைய அடுத்த நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனை இது வாங்கிடுது. அதனால் இது மோர் ஸ்டேபிள். அப்போ ஒன் ரீசன் எல்லா ஆட்டத்துக்கும் என்ன இருக்குன்னா ஸ்டேபிள் ஆகணுங்கிறது தான் ரீசன். அது ஸ்டேபிள் ஆகணும். இப்போ எல்லா ஆட்டமுமே ஸ்டேபிள் இல்லாமல் தான் இருக்கான்னா ஆமாம், எல்லா ஆட்டமுமே ஸ்டேபிள் இல்லாமல் தான் இருக்குது எக்ஸப்ட் நோபல் கேஸ். நோபல் கேஸ் மட்டும்தான் மோர் ஸ்டேபிள். அதனால தான் அது இனர்ட்னஸ்ஸாக இருக்குது. அது இனர்ட்னா என்னென்னா எது கூடயும் அது ரியாக்ட் பண்ணாது. அது எலக்ட்ரானை லூஸ் பண்ணாது, எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்காது, அது எதுவுமே பண்ணாது. அதனால் இனர்ட்டாக இருக்குது, எது கூடயும் ரியாக்ட் பண்ணாது. பட் அது இந்த ஆக்டட் கண்டிஷனில் அது இருக்குது, ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிறதுலாம் இப்போ கொஞ்சம் மாறிடுச்சு. ஏன்னா செனானுடைய காம்பவுண்ட்ஸ்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கான கண்டிஷன் நம்ம கொடுக்குறப்ப அந்த எலக்ட்ரான் அது லூஸ் பண்ணுது, அக்செப்ட் பண்ணிக்குது, சில காம்பவுண்ட்ஸ் நமக்கு கிடைக்குது. இருந்தாலும் இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரீசன், நீட் ஃபார் கெமிக்கல் பாண்டிங். ஏன் கெமிக்கல் பாண்டிங் ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் அதனுடைய ஸ்டெபிலிட்டி, அதோடைய ஆக்டட் கண்டிஷன், எலக்ட்ரானிக் கண்டிஷன் ஆக்டட் ரூலை ஃபாலோ பண்ணி வரணும் அப்படிங்கிறது ஒரு ரீசன். செகண்ட் இன்னொரு ரீசன், இம்பார்ட்டன்ட் ரீசன் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் ரீசன் என்ன? கெமிக்கல் பாண்டிங் ஃபார்ம் ஆகிறதுக்கான செகண்ட் ரீசன் என்ன? ஃபர்ஸ்ட் ரீசன் ஆக்டட் சொல்லிட்டோம். செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா டு மினிமைஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜியை மினிமைஸ் பண்ணுறதுக்காக ரெண்டும் சேருது. இப்போ ஒரு கிராஃப் ஒன்று பார்ப்போம். இது வந்து ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி கிராஃப் போடுறேன். நான் அப்போது இந்த கிராஃப் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல பொட்டன்ஷியல், இது பொட்டன்ஷியல் எனர்ஜி, இது வந்து ஆறுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆட்டத்துக்கும் இன்னொரு ஆட்டத்துக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ், இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ். ஆறுங்கிறது இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ். பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த இடத்துக்கிட்ட 0 இருக்குது. பொட்டன்ஷியல் எனர்ஜி கிராஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வருது. இப்போ என்ன இது நடக்குது, இது என்ன, ஏன் இந்த கிராஃப் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பாருங்கள். இது வந்து டிஸ்டன்ஸ், அதாவது ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸு. நம்ம ரெண்டு ஆட்டத்தை கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஒரு ஆட்டத்தில் ஒரு நியூக்ளியஸ், அதோட இன்னொரு ஆட்டம், அதோடைய நியூக்ளியஸ், இதோடைய லாஸ்ட் ஷெல்லில் எலக்ட்ரான், அதோடைய லாஸ்ட் ஷெல்லும் எலக்ட்ரான். இப்போ ரெண்டு ஆட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருக்குது. ரெண்டும் ரொம்ப தூரத்தில் இருக்குது. அப்போ ரெண்டும் பக்கத்தில் நெருங்கி வரப்போகுது. எப்படி வரப்போகுதுன்னா அட்ராக்ஷன் ஃபோர்ஸில் வருது. எப்படி, எங்கேருந்து அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இதுக்கு வருது அப்படின்னு பாருங்கள். இந்த எலக்ட்ரான் இதோடைய இந்த பாசிட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ணி இழுக்கும். அதே மாதிரி இந்த எலக்ட்ரான் இதோடைய பாசிட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ணி இழுக்கும். அப்போ இழுக்கும் பொழுது எங்கேயோ தூரத்தில் இருக்கிற அந்த ஆட்டம் பக்கத்தில் நெருங்கி வரும். அப்படி பக்கத்தில் நெருங்கி வரும்போது பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸ் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆறுங்கிறது அந்த தூரம் தான், ரொம்ப தூரத்தில் இருக்குது. அப்படிங்கும்போது இங்கே இருக்குது, ரொம்ப இன்ஃபினிட்டி தூரத்தில் இருக்குது. இப்போ குறைய அட்ராக்ஷன் ஃபோர்ஸ், நம்ம அட்ராக்ஷன் ஃபோர்ஸால் தான் குறையுது. அப்படி கிட்ட வரும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. குறையுது, பொட்டன்ஷியல் எனர்ஜியும் குறையுது. அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஆகிடும். பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த இடத்துல 0ன்னா இந்த இடத்துல பாருங்கள் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன இருக்கும், இந்த இடத்துல மைனஸில் வந்துடும். இப்போ மைனஸில் வரும்போது மினிமம்னு சொல்கிறோம் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ இந்த கண்டிஷனில் என்ன ஆகுதுன்னா இந்த ஆட்டமும் நெருங்கி பக்கத்தில் ஒரு டிஸ்டன்ஸை கீப் பண்ணி வந்துடுச்சு. ரெண்டுத்துக்கு இடையில ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த டிஸ்டன்ஸ் தான், இந்த டிஸ்டன்ஸ் தான் இந்த தூரம். அதாவது இங்கிருந்து இந்த மினிமைஸ் இந்த பீக் வரைக்கும் இருக்கிற அந்த தூரத்தை தான் நம்ம பாண்டு லெங்க்த்னு சொல்கிறோம். பாண்டு லெங்க்த். அந்த லெங்க்த்தோட இந்த ரெண்டு ஆட்டமும் அப்படியே பக்கத்தில் சேர்ந்துருச்சுன்னா கெமிக்கல் பாண்டிங் ஃபார்ம் ஆகிடுச்சு. பொட்டன்ஷியல் எனர்ஜி ரொம்பவே மினிமைஸ் ஆகிடுச்சு, ஸ்டேபிளாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். இந்த கண்டிஷனில் இந்த டிஸ்டன்ஸில் ஸ்டேபிளாக இருக்கும். இன்னும் நெருங்கி வந்ததுன்னா இந்த எலக்ட்ரானுக்கும் ரிப்பல்ஷன் ஃபோர்ஸு, அதே மாதிரி இந்த பாசிட்டிவ் இடையில ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் அதிகமாகி பொட்டன்ஷியல் எனர்ஜி மறுபடியும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அதுக்கு பர்டிகுலர் டிஸ்டன்ஸுங்கிறது இந்த டிஸ்டன்ஸ் மட்டும்தான். இதை தான் நம்ம பாண்டு லெங்க்த்னு சொல்கிறோம். அந்த பாண்டு லெங்க்த்தில் தான் அந்த ரெண்டு ஆட்டமும் சேர்ந்துருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 2 ஹைட்ரஜனை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே வந்து கிட்டத்தட்ட 450க்கு மேலே கிலோ ஜூல் மோல்
இதுக்கு மேலே அதோடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் அதோடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி ரொம்பவே மினிமைஸ் ஆகிடும். இந்த டிஸ்டன்ஸு ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் 0.74 பைக்கோமீட்டர். அதுதான் அதோடைய பாண்டு டிஸ்டன்ஸ். ஹைட்ரஜன் இடையில இருக்கிற பாண்டு டிஸ்டன்ஸ் நம்ம அதை தான் சொல்கிறோம். ஸோ ஆக்டெட் கண்டிஷனில் ஸ்டேபிள் ஆகுது. இன்னொன்று அதோடைய பொட்டன்ஷியல் எனர்ஜியை மினிமைஸ் பண்ணி ஸ்டேபிள் ஆகுது. ஆக மொத்தத்தில் 2 ஆட்டம் ஒன்னோடு ஒன்று சேர்றதுக்கு கெமிக்கல் பாண்டிங்கை ஃபார்ம் பண்ணுறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த 2 ரீசன் தான். இப்போ உங்களுக்கு கெமிக்கல் பாண்டிங்கில் என்ன இருக்குது அப்படி எல்லாத்தையும் ஒரு சிம்பிளாக ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி பார்த்துட்டோம். ஒன்றுத்தில் பற்றியும் டீட்டெயிலாக நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் அடுத்தடுத்து நம்ம பார்த்துட்டே இருக்க போகிறோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டினியூஸாக வீடியோஸ் பாருங்கள். புரியலன்னா நீங்கள் எப்படி நடத்த சொல்கிறீங்களோ அது மாதிரி நான் கொஞ்சம் பொறுமையாக நடத்துகிறேன். வேகமாக இருந்தால் எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.